நீங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் இளங்கோ ஜோதிடர். 12 ராசிகளின் பலன்களை பார்ப்போம். மூலம் முதல்வனை, சங்கரன் மைந்தனை, யானை முகத்தோனை, வெள்ளி கும்பனை, 5 கரத்தோனை, தொந்தி வயிற்றோனை எங்களை காத்தருடும். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 11ஆம் நாள் 27/9/2024 வெள்ளிக்கிழமை. தசமி திதி மாலை 5:32 வரை. பின்பு ஏகாதசி திதி. பூச நட்சத்திரம் அதிகாலை 5:33 வரை. பின்பு ஆயிலி நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. மேசராசிகளுக்கு சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கும் நாள். வீடு இடம் வாங்க எடுத்த முயற்சி வெற்றி தரும். முருகன் வழிபாடு செய்வது நல்லது. ரிஷபராசிகளுக்கு உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் நன்மை உண்டு. விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவர். பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. மிதுனராசிகளுக்கு நட்பு பகையாகாமல் பார்த்து கொள்ள வேண்டிய நாள். வரவை காட்டிலும் செலவு கூடும். லட்சுமி வழிபாடு செய்வது நல்லது. கடகராசினியர்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் காணும் நாள். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. சிம்மராசினியர்களுக்கு பூர்வீக சொத்து தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். திடீர் திருப்பங்கள் நிறைந்த நேரம் இது. குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. கன்னிராசிகளுக்கு உற்சாகமான நாள். உங்கள் செயல்கள் வெற்றியாகும். சிவன் வழிபாடு செய்வது நல்லது. துளாராசிகளுக்கு உழைப்பால் உயர்வு காண வேண்டிய நாள். எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். சிவன் வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிகராசிகளுக்கு பிறர் தயவு பேச வேண்டாம். குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். பைரவர் வழிபாடு பசுமை சேர்க்கும். தனுசு ராசினியர்களுக்கு பொறுப்பு உணர்வுடன் செயல்பட வேண்டிய காலகட்டம். செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகள் வேண்டாம். பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் காலகட்டம். எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். அனுமன் வழிபாடு ஆர்வம் தரும். கும்பராசிகளுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும். கடன் கொடுத்தவர்கள் நெருக்கடி தருவர். முருகன் வழிபாடு செய்வது நல்லது. மீனராசிகளுக்கு வருமானத்தால் உயர்வு காணும் நாள். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை லாபகமாக கையாளுவீர்கள். அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. 12 ராசி நற்பலன்களை பார்த்தோம். எனது வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.